ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பரான ட்ராவல் பிளாக் தான். அபுதாபியில் வந்து நிறைய பிளேசஸ் வந்து போயிருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பட் இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து லிஸ்ட்டில் இருந்த ஒரு பிளேஸு. பட் ஏன் இவ்வளோ நாள் வந்து போகலன்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் என்ட்ரி டிக்கெட்டு. பட் இன்னைக்கு வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த சான்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ்ஸே பண்ணாமல் அந்த பிளேஸ்க்கு வந்து இப்போ கிளம்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அது என்ன பிளேஸு, அபுதாபியில் அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த பிளேஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இந்த விளாகில் வந்து பார்க்க போகிறீங்க. விளாக் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங்கான ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யாஸ் ஐலாண்ட் கிட்ட வந்து இருக்குங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தீம் பார்க். ஆனால் யூஸ்வலாக இருக்கிற தீம் பார்க் மாதிரி கிடையாது. இட்ஸ் அ மெரைன் லைஃப் தீம் பார்க். எஸ், உங்களுக்கு நேம் பார்த்தாவே வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு வரணும்னு நினச்ச ஒரு பிளேஸ் சீ வேர்ல்டு. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஃபுல்லான மெரைன் லைஃப் தீம் பார்க். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டு ஸோ ரொம்ப நாளாக வரணும்னு நினச்ச ஒரு பிளேஸ் தான். நான் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் சீ வேர்ல்டு அபுதாபி. ஸோ சீ வேர்ல்டு வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் தீம் பார்க். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வரலாம். ரொம்ப அமேசிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலி கெட்டிங் இன்சைட் தி சீ வேர்ல்ட் அபுதாபி. என்ட்ரியே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வந்து உள்ளே போயிடலாம். நிறைய வந்து கேம்ஸ் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமும் நம்ம வந்து பார்க்கலாம். ரோலர் கோஸ்டர்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாருமே போவோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்சைட் சீ வேர்ல்ட். இந்த அபுதாபி சீ வேர்ல்டில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சீ வேர்ல்ட் பார்க்கு அவுட் சைட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பார்க் வித்தவுட் ஆர்காஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அபுதாபி பேஸ் கம்பெனி வந்து மிரல் அசெட் அவங்க தான் வந்துட்டு இதோட மேனேஜ்மெண்ட் அந்த ஓனர் அண்ட் ஆப்ரேட்டும் வந்து பண்ணுறாங்க அண்டர் த லைசன்ஸ் ஃப்ரம் அ யுனைடெட் பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். இந்த சீ வேர்ல்டோட டிக்கெட்ஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட் வந்துட்டு 375 dirhams. குவைட் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் ஃபெராரி, வார்னர் ப்ரோஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வந்து இந்த எக்ஸ்பென்சிவ்னால தான் ஆக்சுவலி நான் போகாமல் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்து சடனாக வந்து ஆஃபர் வந்து கிடச்சிது. 30% டிஸ்கவுண்ட் பர் டிக்கெட் வந்து கிடச்சிதுங்க. ஸோ அதனால் இம்மீடியட்லி வந்து புக் பண்ணி இது வந்து என்ன தான் இந்த உள்ளே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலி மின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் ஸ்கூலில் இருந்து சீ வேர்ல்டு வந்து போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னால். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ஒன்று இருக்குது. வெரி வெரி அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சுன்னா சொன்னாங்க. ஸோ அதை எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இப்போ நான் வந்து சீ வேர்ல்டு வந்து வந்திருக்கேன். ஸோ இதுதாங்க என்ட்ரி. ஸோ என்ட்ரியில் வந்து மேலே வந்து நம்ம போகிறோம். டிக்கெட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வந்து ஆன்லைன்லேயே வந்து எடுத்தாச்சு. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ஜஸ்ட் அந்த டிக்கெட்ஸ் மட்டும் காமிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிடலாம். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெல்கம் டு ஆர் ஓஷன் அட்வென்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீ ரிலேட்டடான திங்ஸ் தான் எல்லாமே வந்து இருக்கும். அதில் வந்து 2-3 திங்ஸ்லாம் வந்து லைக் உள்ளே போய் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரைட்ஸு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷோ மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஷோ மாதிரி, ரொபாட்டிக் ஷோ மாதிரி அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா டால்ஃபின் ஷோஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து போன அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டால்ஃபின் ஷோவோட அந்த டைமிங் இருந்துச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து உள்ளே என்ட்ராயிட்டு ஜஸ்ட் வந்து வேகமாக பார்த்துட்டு டக்குன்னு வந்து அந்த டால்ஃபின் ஷோ பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து அவசரமாக போயிட்டோங்க. ஸோ டால்ஃபின் ஷோ வந்து எனக்கு வந்து அந்த ப்ராப்பர் டைமிங் அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் நாங்கள் வந்து உள்ளே என்ட்ராகும் போது அந்த டைமில் வந்து அந்த ஷோ வந்து இருந்துச்சு. சீக்கிரம் போங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே வந்து உள்ளே போயிட்டே இருக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கேமல் மாதிரி இருக்குல்ல, இது வந்து உண்மையான கேமல் கிடையாது. உள்ளே வந்து
மக்கள் வந்து நிற்கிறாங்க. இது வந்து அப்படியே வந்து சூப்பராக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் ஃபஸ்ட்டு கேமல் அப்படி தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தா அது கேமல் கிடையாது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து டால்ஃபின் ஷோ வந்து வந்துட்டோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. துபாயில் வந்து நான் டால்ஃபின் ஷோ போயிருக்கேன். பட் எனக்கு அதை விட சீ வேர்ல்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெரிய இடம், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வந்து இந்த ஷோ வந்து நடந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த சீ வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அக்வாரியம் வந்து இங்கே தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவர் லைக் 100 அனிமல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். 15 இன்ட்ராக்டிவ் ரைட்ஸ்லாம் இருக்குது. ரைட்ஸோட கவுண்ட் வந்து உங்களுக்கு கம்மி தான், பிகாஸ் மோர் ஃபோக்கஸ்ட் இன் டு த சீ ரிலேட்டடான அந்த ஃபிஷ்ஷஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆக்டோபஸ்லாம் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்லாம் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து தொட்டு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணலாம். பட் பக்கத்தில் வந்து அந்த ட்ரெயினர்ஸ் அவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இது வந்து பயங்கர பெரிய இடங்கிறனால ஒரு இடத்துலையே நம்ம ரொம்ப நேரம் வந்து இருக்க முடியல. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து காமிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபஸ்ட்டாக வந்து போகிறேன். ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஒரு ஓவர்வியூவாக வந்து இந்த சீ வேர்ல்டில் வந்து எல்லாமே அப்படியே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் டெஃபினெட்லி வந்து அபுதாபியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்காவது வந்து ஆஃபர்லாம் வந்து கிடைக்கிற டைமில் வந்து போங்க. பட் 375 dirhamsக்கு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இட்ஸ் லைக் ஓகே, ஒன் டைம் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது அக்வாரியம்லாம் பார்த்ததே கிடையாது. ஃபிஷ் ரிலேட்டடாக இந்த மாதிரி வந்து சீ ரிலேட்டடான பிளேசஸ் பார்த்ததே கிடையாது அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். பட் நீங்கள் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லா ஃபுட்டும் நீங்கள் அங்கே தான் வந்து வாங்கணும். ஃபுட்டு, தண்ணியிலேருந்து எல்லாமே நீங்கள் அங்கே வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாமே குவைட் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. லைக் மோர் தென் 375 dirhams கொடுத்து அதை தாண்டி நம்ம உள்ளே வேறு போய் எல்லாமே வாங்கி சாப்பிடும் போது பர் ஹெட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 450 dirhams கிட்ட வந்து ஆயிருங்க. ஸோ அப்போது ஒரு ஃபேமிலியில் இப்போ ஒரு 4 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுவே வந்து 2000 dirhams கிட்ட வந்துடும். ஸோ விச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் தான் இல்லையா? 2000 dirhamsங்கிறது வந்து ஒரு தீம் பார்க் காலையில் போயிட்டு ஈவினிங் வரதுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது குவைட் எக்ஸ்பென்சிவ் தான். பட் உங்களுக்கு ஆஃபர்லாம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வந்து போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 dirhams அந்த மாதிரி ஆச்சு. ஸோ விச் இஸ் லைக் ஒரு 1000 dirhams அப்படிங்கிறது போது அது அப்படியே ஹாஃப் த ரேட் வந்துடுது இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே நமக்கு வந்து லாபம் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த கம்ப்ளீட் இடமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் டர்காய்ஸ் ப்ளூ, அப்புறம் அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி வந்து பேல் ப்ளூ அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அந்த எஃபெக்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீ வேர்ல்டோட ஓப்பனிங் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். பட் நீங்கள் வெளில வரதுக்கு எப்படியும் உங்களுக்கு டைம் ஆயிரும். ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock 7:30 ஆயிரும் நீங்கள் வெளியிலலாம் வந்து வரத்துக்கு. அதே மாதிரி இந்த தீம் பார்க் வந்து பார்த்திங்கன்னா 8 தீமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்குது. அபுதாபி ஓஷன், மைக்ரோ ஓஷன், எண்ட்லெஸ் ஓஷன், ராக்கி பாயிண்ட், ட்ராபிக்கல் ஓஷன், போலார் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், இந்த மாதிரி வந்து 8 விதமான தீமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன்றுலேயே வந்து என்னென்ன இருக்குங்கிறது நீங்கள் கம்ப்ளீட்டாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்டார்டிகாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிரும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து நான் அதை நம்பி நான் வந்து ஜாக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் நான் ஜாக்கெட்லாம் போடலை. ஸோ அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளாமிங்கோஸ்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லைக் அக்வாரியமில் வந்து பார்த்திங்கன்னா thousands ஆஃப் மெரைன் ஸ்பீஷிஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து 100 அனிமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் டால்ஃபின், பென்குயின்ஸ், அந்த மாதிரி இந்த மாதிரி அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் கூட சேர்ந்து அப்படியே நீங்களும் வந்து அந்த டால்ஃபின் ஷோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டால்ஃபின் ஷோ ஆஸ் ஐ செட் இந்த அளவுக்கு க்ரௌட் வந்து இருந்துச்சு. பட் துபாயில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட இன்னுமே நிறைய க்ரௌட் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் துபாயில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இங்கே வந்து பயங்கர பெருசாக வந்து வச்சுருந்தாங்க இந்த டால்ஃபின் ஷோ. அதே மாதிரி இந்த சீ வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 17 டைனிங் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. 13 ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 17 டைனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே சீ ஃபுட் ரிலேட்டடாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கான்டினென்டல் ஃபுட் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.
It was a very good experience. What's it? Yes, in English it is. You can touch them? Yes, of course. Keep your 2 fingers in the bowl. Give me that. I ain't touching it. Keep your 2 fingers in like this. Keep it there. அதே மாதிரி இந்த சீவேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் வந்து எடுக்கலாங்க. ஸோ அட்வான்ஸாக நீங்கள் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் போலார் ஓஷனுக்குள்ளே வந்து போகிறேன். ஸோ போலார் ஓஷனும் வந்து நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து என்னென்னலாம் இங்கே வந்து சீவேர்ல்டு வரும்போது நீங்கள் என்னென்னலாம் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஒரு ஷூ போட்டுட்டு வாங்க. பிகாஸ் ரொம்ப தூரம் நடக்கணும், ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் அதாவது தாங்க முடியாத அளவுக்கு அப்படி கிடையாது, ஓரளவுக்கு சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஷூஸ் வந்து போட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கோல்டராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ஏரியாஸ் கிட்ட. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்ல ப்ராப்பர் ஷூஸ்லாம் போட்டு வந்தீங்கன்னா. இந்த சீவேர்ல்டு வந்து எந்த வருஷம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அபுதாபிலன்னு பார்த்தீங்கன்னா 2023 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா as I said லைக் கிட்டத்தட்ட 100,000 மெரைன் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டி ஸ்பீஷியஸ் அக்வாரியம்னு சொல்லலாம். ஸோ யூஎஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் பார்ட்ஸில் வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இங்கேயும் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்ஸ்பியர் 360 டிகிரி ஒரு கேம்னு சொல்ல முடியாது, ஒரு ரைடு வந்து போயிட்டு வந்தோம். இப்போது ஹைப்பர்ஸ்பியர் 360 டிகிரி ஒரு ரைடு வந்து போயிட்டு வந்தோம். சச் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே இந்த விங்குக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உள்ள ஃபோனில் எடுத்துகிட்டு போக முடியல, ஸோ அதனால் அதை ஷூட் பண்ண முடியல. பட் அது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இட் வாஸ் ஸோ குட். ஸோ கண்டிப்பாக வாங்க. அதே மாதிரி இங்கே சீவேர்ல்டில் வந்து எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 4 to 5 hours வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஸோ யூ வில் ஹாவ் அ வெரி குட் டைம்னு சொல்லலாம். பட் அதுக்கு மேலே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே வந்து நமக்கே வந்து என்னடா இது எந்த பக்கம் போனாலும் தண்ணி ரிலேட்டடாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வாட்டர் ரிலேட்டடாக இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி வந்து மெரைன் ஸ்பீஷஸ்லாம் பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் சூப்பராகவே இருக்குங்க. பட் நமக்கு வந்து ஒரு 4 hours 4.5 hours 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஐ ஃபெல்ட் லிட்டில் போர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான். மற்றபடி வந்து ஒரு சூப்பர் குட் பிளேஸ் தான் சொல்லுவேன், கண்டிப்பாக விசிட் பண்ணணும். நான் வந்து இங்கே சீவேர்ல்டில் ஒரு சூப்பரான ரோலர் கோஸ்டர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ரோலர் கோஸ்டர் வந்து நீங்கள் யார் வந்தாலுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் வந்து நம்பர் 1 ரைடிங்க. நானும் வந்து எவ்வளவோ ரோலர் கோஸ்டர்லாம் போயிருக்கேங்க. பட் ஒன் ஆஃப் த வெரி வெரி ஸ்கேரியஸ்ட் ரோலர் கோஸ்டர்னால் நான் இந்த மேண்டா கோஸ்டர் தான் வந்து சொல்லுவேன். எனக்கு வந்து லைக் என்னோடய பொண்ணு என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வந்து ஃபெராரிலலாம் கூட போயிட்டு வந்திருக்காங்க ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர். பட் எனக்கு தெரிஞ்சு அது கூட நமக்கு வந்து ஒரு 1 minute இப்படி தான் இருக்க போதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னே நமக்கு வந்து தெரியாது, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ரோலர் கோஸ்டரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேண்டா கோஸ்டர். இது எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குன்னே தெரியாமல் நான் வந்து இயரிங்லாம் போட்டு வந்து அதெல்லாம் வந்து அப்படியே ரோலர் கோஸ்டர் எடுத்த நாட் ஈவன் அ மினிட் கூட கிடையாது, ஒரு 10 secondsலேயே எல்லாம் பறந்து காற்றுல வந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது இந்த கோஸ்டர் வரீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாம் ஜுவல்லரியில் போட்டுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் மேண்டா. ஸோ மிஸ்டீரியஸ் மேண்டான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் இருக்குது. ஸோ இந்த ரோலர் கோஸ்டர் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது போய் பார்த்தா தான் தெரியும், பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது சீவேர்ல்டு வந்தீங்கன்னா இந்த ரைடு வந்து ட்ரை பண்ணுங்கள், மேண்டா. ஸோ ஒரு காதில் வந்து இயரிங் இருக்குது, ஒரு காதில் இயரிங் இல்லை. எஸ், பறந்து போயிடுச்சு. ரோலர் கோஸ்டரில் போகும்போது ஒன் ஆஃப் த பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பர், இட் வாஸ் ஸோ குட். நம்ம வந்து கண்ணை வந்து மூடினா திறக்கவே மாட்டோம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ ஸ்கேரி. இயரிங் போனது தான் மிச்சம்.
ஃபஸ்ட்டு இந்த ரோலர் கோஸ்டரில் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா வர்றவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ரெஷன்லாம் காமிக்கல. நானும் அதனால் சரி அந்தளவுக்குலாம் இருக்காது போல் இருக்குது அப்படி தாங்க நான் நினச்சேன். பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரைடு. ரொம்ப பயம் ஹார்ட் பேஷண்ட்டாலாம் இருந்திங்கன்னா தயவுசெய்து போகாதீங்க. ஸோ நாட் ரெக்கமெண்டட் அட் ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் வந்து எது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஸ்பியர் 360 டிகிரி. இந்த ஹைப்பர் ஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோலாம் வந்து எடுக்க முடியல. பிகாஸ் எல்லாமே நம்ம வெளியில் தான் வச்சுட்டு போயிடணும். உள்ளே எதுவுமே நீங்கள் வந்து ஷூட்லாம் பண்ண முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக வந்து எல்லாம் பண்ணியிருக்கனால வெரி ஹைலி செக்யூர்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போக முடியல. ப்ளஸ் மேட்டா போயிட்டு அதுக்கப்புறம் போனதுனால ஒரு ஐடியாவே இல்லை. ஐயோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மொபைல் எல்லாத்தையும் வந்து வச்சாச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை டேரெக்டாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அது. ஹைப்பர்ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயம் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப நாலேஜபிளாக தான் இருக்கும். நீங்கள் யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டட்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ரைடாக தான் இருக்கும். அடுத்து வந்து ஈல்ட் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு. அதுக்கப்புறம் ஆர்டிக் ரெஸ்கியூ, டால்ஃபின் ட்ரெக்கு, ஓஷன் எக்ஸ்ப்ளோசர், டைடல் ட்விஸ்டர், பென்குயின் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து போக வேண்டிய ரைட்ஸு. பட் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போய் ஆகணுங்கிறது மேண்டா தான். நான் மேண்டாவும் ஹைப்பர்ஸ்பியரும் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஹாஃப் டே கிட்ட ஆயிடுச்சு. பயங்கர பசி வேறு. ஸோ அதனால் மேண்டா போயிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து இன்னொரு 2-3 இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட வந்துட்டோம். ஸோ ஃபுட் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நிறையவே எக்ஸ்பென்சிவ். பட் ஸ்டொமக் ஃபில்லிங்காக அப்படி கிடையாது. லைக் மோமோஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கான்டினென்டலாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஐ செட் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் லைக் 20+, அதாவது 15 வந்து லைக் நம்ம நல்லா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது. பட் ஓவராலாக குட்டி குட்டி இது எல்லாமே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35 அந்த மாதிரி வந்து ரைட்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ எங்கே இருக்கோம்? எண்ட்லெஸ் ஓஷன், போலார் ஓஷன் இருக்குது, ஆர்டிக் ஓஷன் இருக்குது, எண்ட்லெஸ் ஓஷன் இருக்குது, அப்புறம் வந்து ட்ராபிக்கல் ஓஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா போய் பார்க்கணும். ஸோ அல்டிமேட்லி சூப்பர் வந்து இது வரைக்கும் போல் மேண்டா. ஸோ அதுதான் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம எண்ட்லெஸ் ஓஷனுக்குள்ளே வந்து போயிடலாங்க. இதுவும் வந்து ஒரு ஓஷனுக்குள்ளேயுமே வந்து போகும்போது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பட் நான் ரொம்ப ஆசைப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிக் ஓஷன். அந்த ஆர்டிக் ஓஷன் வந்து எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு வந்து ஸ்னோனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப குளிர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப பெரிய பயங்கரமாலாம் வந்து இல்லை அண்டார்டிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன்லாம். இட் வாஸ் ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னா சீவேர்ல்டில் வந்து ரொம்ப பயங்கரமான க்ரௌட் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வார்னர் ப்ரோஸில் வந்து அவ்வளோ க்ரௌட் எப்போவுமே இருக்கும். உங்களுக்கு 365 டேஸும் வார்னர் ப்ரோஸும் இருக்கும், ஃபெராரியும் இருக்கும். பட் அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து க்ரௌட்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸாக வரணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் வந்து வீக் டேஸில் நீங்கள் வரதே வந்து பெட்டராக இருக்கும். வீக்கெண்ட்ஸ் வந்து மேபி கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கலாம், பட் நாட் that much. ஸோ இப்போ இந்த இடம்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, கலர் ஃபிஷ்ஷு, நிறைய நேம்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. பட் நான் அதெல்லாம் எதுவுமே வந்து எடுக்கலை. இந்த ஃபிஷ்ஷோட டைரக்ட் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ ஷூட்டட். Stingray. இருக்கை. Anybody there?
place you've never been. I'm your guide, a pretty cool crustacean. ஸோ என்ன கேட்டிங்கன்னா சீ வேர்ல்டு வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் பிகாஸ் நல்லா தான் இருந்துச்சு பட் ப்ரைஸ் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் ஃபெராரி வார்னர் ப்ரோஸ் அதெல்லாம் விட பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான் பிகாஸ் மெயின்டெனன்ஸ் மற்ற தீம் பார்க்ஸில் இருக்கிறத விட இங்கே மெயின்டெனன்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி ரொம்ப ரொம்ப சேஃபாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால தான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வந்து இந்த தீம் பார்க் வந்து சார்ஜ் வந்து ஆக்சுவலி பண்ணுறாங்க. எஸ் ஒன் டைம் எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் விசிட். இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஃபைனலி சீ வேர்ல்ட் பார்த்தாச்சு, வெளியில் வந்தாச்சு. ஸோ 5 to 6 hours வந்து சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவும் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு see you, tata, bye bye.